ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4ஆக கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நிறைய வேணால் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரத்துக்கு கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இதில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா பச்சை வாடை போக நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதிலே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 சப்பாத்தி தான் இருக்குது, அதனால் 3 சப்பாத்திக்காக 2 முட்டை இருந்தால் போதும். நல்லா இந்த மசாலாவோடய அந்த முட்டையை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. முட்டைக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சு சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 2 கொத்து கருவேப்பிலை மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாஸ்லாம் நல்லா சப்பாத்தியில் ஊறுற மாதிரி. இனிமேல் சப்பாத்தி மீந்துச்சுன்னு கவலை வேணாம், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிராக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.